திருவாரூரில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்களை புகையான் நோய் தாக்கியதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் சுமார் 30,000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஆலங்காடு, உப்பூர், கோவிலூர், கோபாலசமுத்திரம், உதயமார்த்தாண்டபுரம், தொண்டியங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் விளைவிக்கப்பட்டிருந்த பயிர்களை புகையான் நோய் தாக்கியுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்களை புகையான் நோய் தாக்கியதால் விவசாயிகள் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். பயிர்களுக்கு எந்த அளவுக்கு உரம் மற்றும் மருந்து கலவை தெளிக்க வேண்டும் என்பது குறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் முறையான விளக்கம் அளிக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த புகையான் தாக்குதல் கடைசி கட்டத்தில் விவசாயம் அறுவடை செய்யக்கூடிய அந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ தான் இந்த தாக்குதல் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு இந்த புகையான் தாக்குதலுக்காக இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு தாக்குதல் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தது. அப்போ ஏதோ கொலை நோய் தாக்குது, புகையான் தாக்குது அப்படின்னு பல பேரில் சொன்னாங்க. ஆனால் அது வராமல் தடுக்கிறதுக்கான சூழ்நிலை இந்த அரசாங்கமும் சொல்லலை. இந்த அரசாங்கம் அதற்கான மானிய விலையில் மருந்தும் கொடுக்கல. 60 மில்லி மருந்து இன்னைக்கு 1100 ரூபா விற்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மருந்தை வாங்கி கடைசி முயற்சியாக அதை அடிக்கிறதுக்கான விவசாயிகள் மீறும் கடனிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த கடனுக்கு வழங்கப்படுகிற அந்த அரசாங்கம் உடனடியாக அந்த நிலங்களை ஆய்வு செய்து அவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.